நிறைய பழுத்துட்டுங்க. சரி பறிச்சிருவோம் அன்றைக்கி விட்டா பிறகு நிறைய கீழே வேறு விழுந்த ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு எல்லாம் இன்றைக்கி பறிச்சிருவோன்ட்டு பறிச்சிட்டாங்க. இதில் 2 செடி இருக்குது. அதில் ஒரு செடி கொஞ்சம் வாடிக்கிட்டே இருக்குது. நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். சரி அப்போ ஒரு செடியாவது காப்பாற்றுவோம், இன்னொரு செடி பிடிங்கிடலான்னு ஒரு ஐடியா. அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ தக்காளி அதை பறிக்க முடியுமோ அதில் பறிச்சிட்டேன். இன்னும் 2 கொஞ்சம் கிடக்குது, அதை பழுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை பிடிங்கிடலான் இருக்காங்க. ஏன்னா நான் செஞ்ச தப்பு தான். செடி வளர்க்கும் போதே அது கம்பு நட்டி அது சரியாக இது பண்ணாதனால செடி சரிஞ்சு விழுந்துருச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு கிலோ தக்காளி பறிச்சிருப்பேங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகா இருந்தது. இன்றைக்கி சமையலுக்கு தேவையான மிளகா மட்டும் தேவைக்கு மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேங்க. இது செம்ம காரங்க இந்த மிளகா. நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.